Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெட் அரிசி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டாவும் சாஃப்ட்டாவும் இருக்குங்க. இதெல்லாம் சொல்ற மாதிரி சில டிப்ஸ்களோட நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாவே இருக்குங்க கொழுக்கட்டை. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செய்வோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். வரப்போற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூரணம் செஞ்சுக்கலாம். பேன் நல்லா சூடா இருக்கு. இது கூட நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த நெய் சேர்த்துருக்கனால. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜீனி வச்சு தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே வெல்லம் வச்சு செஞ்சுருக்கோம். இது கூட ஜீனி ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன் ஜீனி. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே கொஞ்சம் கலந்து விடுங்க. இந்த ஜீனி நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலந்து வந்துடும். இது கூடவே 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நல்லா மெல்ட் ஆகி ஜீனியும் அந்த தேங்காயும் நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை. நம்ம எப்போவுமே வெல்லம் வச்சு செய்வோம், நாட்டு சக்கரை இதெல்லாம் வச்சு செய்வோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் ரெட் ரைஸ் கொழுக்கட்டை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அந்த மாவு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/2 கப்பையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நல்லா சூடான தண்ணியாக ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்போ இந்த கொதித்த தண்ணி தான் நான் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. ஏன்னா நல்லா சூடாக இருக்கும், கை வச்சு கலக்க முடியாது. முதல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்துட்டு அப்புறமா இன்னும் வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த அளவு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறம் கை வச்சு நம்ம கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குங்க, கை வைக்கிற அளவு இருக்குது. இப்போ நல்லா கையால் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் ஒன்றா வர்ற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இந்த அளவு கையில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இருக்கட்டும், நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இதுலேருந்து மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அச்சு இருக்கும்ல கடையில், அந்த அச்சு வாங்கிக்கோங்க. இல்லாட்டி வீட்டிலே நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, அந்த அச்சில் கூட செய்யலாம். இதிலெல்லாம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து இது உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே அந்த அச்சு நல்லா விழுவணும், அந்த அளவு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட மாவு எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த ஓரத்தை நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டாலும் அந்த அச்சு கரெக்டாக விழுவும். இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ பூரணம் நல்லா ஆறிடுச்சுங்க. அதை எடுத்து கொஞ்சமாக இது உள்ள நல்லா உள்ளார தள்ளி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட பூரணம் வைக்கலான்னு வச்சுக்கோங்க. இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய பூரணம் வைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு இதுலேருந்து மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கள்ல, நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லாக்கை மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே செஞ்சாச்சுங்க. நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா ஹையில் வச்சு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. ரெட் அரிசி கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இதை மெதுவாக எடுத்து கீழே வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சுங்க. இப்போ மெதுவாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லாமே ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெட் அரிசி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. நீங்கள் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.